எல்லாருக்கும் வணக்கம். நான் சக்திவேல். என்னோடய பொண்ணு சத்விகா 11 மாதம் ஆகுது. ஸோ அவளுக்கு வந்து SMA டைப் 1ன்னு ஒரு ரேர் ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து ஒரு உயிர்கொல்லி நோய், மரபணு நோய் அது. ஸோ அந்த நோய்க்காக தான் வந்து ஒரு சோல்ஜன்ஸ்மான ஒரு இன்ஜெக்ஷன் வந்து நம்ம யூஎஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த மருந்து வந்து ஒரு கோடியில் இருக்கிற மருந்து. ஸோ ஒரு சாதாரண மனிதராக அதை எங்களால் வாங்க முடியாது. அந்த ஒரு மெடிசன் கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு முயற்சி பண்ணி இந்த வீடியோ போட்டு உதவி கேட்டுட்ருக்குறோம். அப்புறம் இந்த வீடியோவில் என்னென்னா, இங்கே வந்து ஒசூரில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சேக்ரட் ஹார்ட் சர்ச்சுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் போன வாரம் போய் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி என் குழந்தைக்காக பாதிக்கப்பட்டு ஒரு விலையுயர்ந்த மருந்து வேணும் அதுக்காக உங்கள் உதவி வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ அது வந்து ஃபாதர் ஜார்ஜ் வந்து என்னோடய வேண்டுதல் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே கமிட்டி மெம்பர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ கமிட்டி மெம்பர்கிட்டையும் பேசியிருந்தோம். ஸோ கமிட்டி மெம்பர்ஸ் வந்து எங்ககிட்ட பேசி பாப்பா வந்து வீட்லேயே பார்த்துட்டு எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்போவே என்ன உதவி பண்ண முடியுமோ ஒரு சின்ன உதவி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன்னு சொல்லி கமிட்டி மெம்பர்ஸ் வீட்டுக்கே வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு உதவின்னு தேடி வந்ததும் வீடு தேடி வந்து பார்த்துட்டு ஒரு உதவி பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மனிதாபிமானத்துக்கு வந்து என்றைக்குமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ இந்த நன்றிக்காக ஃபாதர் ஜார்ஜ் அப்புறம் வந்து கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி சேக்ரட் ஹார்ட் சர்ச்சில் இருக்க எல்லா கம்யூனிட்டி மெம்பர்ஸும் எங்களுக்காக ஒரு உதவி பண்ணணுன்னு கேட்டுக்கிறோம். ஸோ இன்னமும் நாங்கள் வந்து எல்லாரோட சர்ச்லேயும் போய் பக்கத்தில் இருக்க எல்லா சர்ச்சு டெம்பிள் எல்லாத்துலேயுமே நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். ஏன்னா அது ஒரு கோடியில் இருக்க மருந்து எங்களால் பண்ண முடியாதவங்க உதவி இல்லாமல். ஸோ நீங்கள் வந்து ஒரு உதவி பண்ணி காப்பாற்றி கொடுங்க. இது வந்து ஒரு ஜாதி மதம் பேத பார்க்காம ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் நாங்கள் கேட்குறோம். ஸோ அந்த உதவி நீங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. எல்லா தாய்மார்களுக்கும் என் குழந்தை எந்த அளவுக்கு வேதனைப்படுதுன்னு தெரியும். தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் உதவி பண்ணி என் குழந்தை காப்பாற்றி கொடுங்க. என் குழந்தைக்கு ஒரு மறுவாழ்வு கொடுங்க.